என்னாச்சு பாஸ்? ஏன் நீங்க இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த முறை என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பர் டூப்பர் ஐடியா வந்திருக்குடா முட்டாள்களா. வேற வழியே இல்லாம மோட்டு பத்துல இந்த சிட்டியை விட்டு ஓட போறாங்க. பாஷ் பாஷ், ஒவ்வொரு தடவை நீங்க சொல்ற இந்த சூப்பர் டூப்பர் ஐடியா பக்காவா ஃபிளாப் ஆயிடுது. இந்த முறை அந்த மாதிரி எதுவும் நடக்காதுடா. என்னோட சூப்பர் ஐடியா மட்டும் கேளுங்க. நம்பர் 2, உனக்கு இப்போ நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். நான் இப்ப புது மாப்பிள்ளையாக போறேன். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நான் இப்போ மாப்பிள்ளையாக போறேன். நான் சந்தோஷமா இருக்கேன். மாப்பிள்ளை இல்லடா, நீ தான் மோட்டுவோட கல்யாணம் பொண்ணாக போற. அப்புறம் நீ மோட்டுவ கல்யாணம் பண்ணிக்க போற. வேண்டாம், நான் மோட்டுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் மனப்பொண்ணா வேஷம் போட மாட்டேன். நீ கவலைப்படாதடா. நம்பர் 2, உன்னை ஒரு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி மோட்டுவ கல்யாணம் பண்ணிக்க சொல்ல போறேன். அவனை டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்ல போறோம். அவன் நம்ம டார்ச்சர் தாகாம இந்த ஊரை விட்டு ஓடி போக போறான். அப்ப நான் என்ன செய்யறது பாஸ்? நம்பர் 1, நம்பர் 2 ஓட சிஸ்டரா மாறி பத்துலுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போறேன். அப்புறம் டார்ச்சர் பண்ண போறேன். மோட்டுவும் பத்துலுவும் சேர்ந்து இந்த ஃபுர்ஃபுரி நகரம் விட்டு ஓடி போக போறாங்க. அப்புறம் நான் உங்க 2 பேருக்கு சேர்ந்து ஃபாதரா மாற போறேன். கூட இருக்குதாப்பா? ஓகே. டீ கடை அண்ணாச்சி, மோட்டு பத்தலோட வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. நாங்க அங்க போனோம். ஏன்னாச்சு? என்ன விஷயம்? சின்ன வயசுல என் பொண்ணுக்கும் மோட்டுவுக்கும் கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணிட்டோம். ஆனா மோட்டு பெரியவன் ஆன உடனே திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல. அதனாலதான் என் பொண்ணு கல்யாணம் பொண்ணா மாதிரி குதிரை மேல வந்திருக்கா. மோட்டுவ கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கா. அட நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இதானப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். மணப்பொண்ணு பையனை தேடி வந்திருக்கிறதா? ஓஹோ. அட மேடம் ஜி, வாங்க எல்லாரும் வந்து டிஃபன் ஏதாவது சாப்பிடுங்க. Oh, shut up nonsense man. நாங்க இருக்கோம் பாரு. நான் இங்க டீயும் டிஃபனும் சாப்பிட வரல. கல்யாணம் பண்ணிக்க தான் வந்திருக்கோம். எங்க இருக்காங்க? மோட்டு பத்தலோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க, ஊட்டை காட்டுறேன், வாங்க. இப்படியும் கிளம்பிட்டாங்களே. குதிரையோட பொண்ணு பெருசா இருக்குது. ஏன்பா மோட்டானாச்சு, சீக்கிரம் கதவை திறங்க. மோட்டானாச்சு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? எதுக்காக வாழ்த்துக்கள்? கல்யாணம் ஆக போதில்ல அண்ணாச்சி. என்னது? கல்யாணம் நடக்க போகுதா? சரி வாங்க, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். போட 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 டங் டக் டக் ஆ, 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 வாங்க, 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 இல்ல இல்ல மோட்டு, இப்படி ஆடக்கூடாது. இப்படி ஆடினா நல்லா இருக்காது. கல்யாணம் அப்படியே உன்னோட கல்யாணத்துக்கு ஆடினா நல்லா இருக்குமா சொல்லு. ஏய், யாரா மாப்பிள? சொல்லுங்க அண்ணாச்சி, யார் அந்த மாப்பிள? யார் அந்த மாப்பிள பையன்? தம்பி மோட்டு, அந்த மாப்பிள்ள நீதாப்பா. இங்க பாத்தியா, உன்னோட மணப்பெண் சமேலி. இங்க வா பாரு, என்னோட பொண்ணு சமேலி உனக்காக தான் காத்துட்டு இருக்கா. உனக்கு என் பொண்ணுக்கு சின்ன வயசுல பேசுனது தானப்பா. குதிரையில ஏறி உட்காரு, நம்ம போலாம். வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இந்த பொண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு. பூசணிக்கா மாதிரி இருக்கு. என்னால தாங்க முடியாது. வேண்டாம், விட்டுருங்க. என்ன மட்டும்? மோட்டு மோட்டு மாமா, மோட்டு. டேய் பத்துலு, என்னடா இந்த பொண்ணு ரொம்ப திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கா? அவ என்ன சொல்ல வரானா, நீ சின்ன வயசுல எப்படி குண்டா கொழு கொழுன்னு இருந்தியோ அதே மாதிரி இப்பவும் குண்டா கொழு கொழுன்னு இருக்குன்னு சொல்றாப்பா. அதுவும் எனக்கு இப்பயே கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றா. இல்ல வேண்டாம். ஆஹா, எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம். இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சனே தெரியல. பிரச்சனை மேல பிரச்சனை வருது. டார்லிங் சார்மிங் மேன், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா ப்ளீஸ்? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். ஆக்சுவலா நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க. ஐ அம் கோயிங். இன்னையில இருந்து நான் வெளியூரு. ஹலோ, எனக்கு கல்யாணம் ஆகல. ஹலோ, இல்லம்மா. மோட்டு, நம்ம குதிரையை விட வேகமா போனா தானே தப்பிக்க முடியும். கடவுளே, சிங்கம் சார் உள்ள இருக்கேன்னா. சிங்கம் சார், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட மோட்டு, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு குதிரையில வந்த மாதிரி இவ்ளோ வேகமா வந்துகிட்டு இருக்க? சிங்கம் சார், குதிரை மேல வர்றது நான் இல்ல. ஒரு குண்டு பூசணிக்கா குதிரை மேல வருது. சார் வந்துட்டாரு.
உயிரை தக்க வச்சுக்க என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. அத இங்க என்னையா நடந்துட்டு இருக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன். குதிரை கட்டுறதுக்கு இது ஒண்ணும் லாயம் இல்ல, புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் சார், மோட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கால, அவனை கொஞ்சம் வெளிய அனுப்புங்க ப்ளீஸ். என் பொண்ணு சமேலி அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. சார் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அட கடவுளே, உன்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் உன் பொண்ணை எப்படி மோட்டுக்கு கட்டி வச்ச? அவன் மோசமான ஆளாச்சே. அவனை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா புடிச்சு உள்ள சொன்னீங்க. போட்டிருக்கேன். அங்க பார் ஜெயிலுக்குள்ள இருக்கான். இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு ஒரு குற்றவாளியை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும். அப்பா மோட்டு அட கடவுளே, இது என்னடா புது பாஷையா இருக்கு? அதாவது என் பொண்ணு என்ன சொல்ல வரானா, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஒரே ஒரு கனவு தான் இருந்துச்சா. அதாவது அவளோட கல்யாணம் ஒரு குற்றவாளியோட தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டானா. இன்னைக்கு அது நடக்க போதா. கனவு நிறைவேறிடுச்சா, அததான் சொல்றா. இங்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சிங்கம் சார், நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. நானும் பத்திரமா இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரை பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரண நல்ல குற்றவாளியா இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி மொட்டை தலையா இருந்தா ரொம்ப பிடிக்கும். சார் என்ன காப்பாத்துங்க. சார் என்ன காப்பாத்துங்க, எனக்கு தெரியும். அம்மா. அக்கா, 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 அம்மா, அக்கா. மோட்டு பத்துடும். நீங்க எதுக்காக உங்க தலைய மேல போய் இடிச்சுக்கிறீங்க? சார் எங்க தலை ரெண்டா பொளந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெண்டு பேத்துக்கு எங்களை கட்டி வச்சிடாதீங்க. தப்பிக்கணும்னா கேட்டை திறந்து வைக்கிறேன், இப்போ ஓடுங்க. புண்ணியவான் சிங்கம் சார் வாழ்க. இப்ப குதிரையால கூட எங்களை பிடிக்க முடியாதுடா. பொண்ணை பெத்த அகலமா வளர்த்துட்டு மாப்பிள்ளை தேடுறாங்க. மோட்டு, என்னடா 43 கிலோமீட்டர் ஓட விட்டாங்க. எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துறா. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எங்களை விடாம துரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. டேய் பூசணிக்கா மண்டையா, ப்ளீஸ்ரா, எப்படியாவது காப்பாத்துறா. மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, கவலைப்படாத. இப்பவே ஒரு வேலை பண்றேன். நீங்க நல்லா வரணும் சாமி. என்னது இது? ஆஹா, என்ன எல்லாம் ரெயின்போ கலர்ல மாறுது? ஓ, மோட்டு 10 ரூபாய் மரியாதை நிக்க சொல்லுங்க. ஏற்கனவே என் பொண்ணுக்கு அவங்க கூட கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. ஐயோ அங்கிள், சாரி. மோட்டு பத்துல மேல என் கெமிக்கல் ஒண்ணு தெரியாம கொட்டிடுச்சு. அவங்க இனிமே காலம் முழுக்க இப்படி கலர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஆமாமா, அவன் அதைத்தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்பா, எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஆள் வேண்டாம், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தா போதும், அதனால கல்யாணம் வேண்டாம்னு No, சொல்லுவான். no, no, no. அவ என்ன சொல்றானா, அவளுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தாதான் பிடிக்குமா. இப்ப கல்யாணம் கண்டிப்பா செஞ்சு ஆகணும். ஜட்கா, மந்திரத்தை நீ சொல்லுங்க. என்ன ஒரு தகப்பனாடா? அட, வந்துச்சுப்பா. உன்னோட முகத்தை கொஞ்சம் காட்டுக்க பாப்போம். சபேலி, காட்டுமா. என்னப்பா பொண்ணு நல்லா இருந்துச்சு. உனக்கு ஓகேவா? ஓகே தான். மாப்பிள்ள ராஜா, இல்லப்பா. மோட்டோ கூட்டம் கூட்டமா ஓடி வராங்க. மோட்டு. மோட்டோ 15 கிலோமீட்டர் நம்ம பளிச்சுன்னு தெரியுமே, எங்க போய் பதங்கிறது? டேய், வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா, சீக்கிரம். ஐடியா பாப்பறக்கீங்களா? சரி. கோழி கூண்டுல எல்லாம் பதுங்க வேண்டியிருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, உள்ள உட்காந்து. மாப்பிள்ள ராஜா, எங்கப்பா பதுங்கி இருக்கீங்க? அநேகமா மோட்டு பத்லு இந்த சிட்டியை காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜானோட பிளட் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த முறை உங்க சூப்பர் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்ப ஜான் ஆயிட்டான் டவுன். ஏய் தண்டனை கட்டான், இதெல்லாம் உன்னோட வேலை தானா? உன்னை என்ன பண்றோன்னு பாருடா. மோட்டோ நம்மள ஓட விட்டு அவங்கள நம்ம மறுபடியும் ஓட வைக்கணும். ஆமா. வெளியில வா. இப்ப நாம இவங்கள ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது மோட்டோ. சரி. ஜெயசிங்க ராஜா, ஜெயசிங்க ராஜா. இது என்னது? நீங்க என் குதிரை மேல ஏறி வரீங்க? அங்கிள் சார், இப்ப மோட்டு பத்தலுக்கு உங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஏகப்பட்ட குறைகள் இருந்தாலும் உங்க பொண்ணுங்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டாங்க. ஆமா ஆமா, இவங்களை விட நல்ல பொண்ணுங்க வேற எங்கப்பா கிடைப்பாங்க? அதனால இப்பவே கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? அதனாலதான் மோட்டு பத்துல இப்ப கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
ஆமாப்பா அதுக்காக தான் நாங்க கையோட ஒரு சீப் பையரை கூட்டிட்டு வந்துட்டோமாப்பா. கல்யாணம் அட நீ என்ன சொல்ல வர சும்மா வளரிக்கிட்டே இருக்க. இப்ப மாப்பிள்ள வந்துட்டா பாரு. லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கணும் மைனா ஜோசியர் சொன்னாரு, அதை கேட்டு தான் திரும்ப வந்திருக்கேன். நான் சொல்ற டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இங்க இருந்து போயிடலாம். அதாவது உங்க பாச பொளந்து எடுங்க. அவர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. Number 1, number 2. பாஸ் உங்க சூப்பர் டூப்பர் ஐடியா மறுபடியும் சூப்பர் டூப்பர் ஃபிளாப் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு அவன் பிளான் பண்ணான். இப்ப அவனுக்கு 3 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க.